வெல்கம் டு சனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ரெசிபி மல்டிகிரெயின் டார்ட்டிலா. எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த மல்டிகிரெயின் டார்ட்டிலா பண்றதுக்காக ஒரு பவுல்ல வந்துட்டு 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து இந்த டார்ட்டிலாக்கு தேவையான 2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட், 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்டே வார்ம் வாட்டர்ல சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணிட்டு தண்ணியில வந்து அதை நல்லா டிசால்வ் பண்ணிடுங்க. இது முக்கால்வாசி டிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க மாவு போட்டு பேசிறப்ப நல்லா சாஃப்டா வரும். இப்போ இதுல வந்து 1 கப் அளவுக்கு நான் வீட் ஃபிளார் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் கப் அளவுக்கு மிக்ஸ்ட் மல்டிகிரெயின் ஃபிளார் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மல்டிகிரெயின் ஃபிளார்ல வந்துட்டு கம்பு, ஜோவர், பார்லி, அதுக்கப்புறம் ஓட்ஸ் இதெல்லாம் வந்து பவுடர் பண்ணி ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அது வந்து ஹாஃப் கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாவெல்லாம் சுடு தண்ணியில ஆட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே கை வச்சிடாதீங்க, கொஞ்சம் சூடா இருக்கும். ஸோ ஸ்பூன்ல வந்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை தண்ணியோட அளவு பத்தலன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இதை பிசைஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு மாவோட சூடு பொறுக்கும் போது நீங்க கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி மாவு ரெடி ஆயிடும். இது ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக மேல வந்து நான் கொஞ்சமா ஆயில் ட்ரிசல் பண்ணிட்டு மாவோட எல்லா சைடுமே நான் அப்ளை பண்ணி இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இந்த மாவு வந்து 20 to 30 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். ஒரு 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டா இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இந்த மாவு எடுத்து நல்லா நீட் பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்து மாவு பிசைறப்ப நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்பதான் டார்ட்டிலா வந்து நல்லா சாஃப்டா வரும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் பிசைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்ல எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாவு வந்து ஈக்குவல் போர்ஷன்ஸா வந்துட்டு பால் பாலா புடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு வந்து ஈக்குவல் போர்ஷன்ஸா பால் பாலா புடிச்சிட்டு ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க. இப்ப நான் டார்ட்டிலா எப்படின்னு நான் பெரட்டி காட்டுறேன். மீதி எல்லாமே வந்துட்டு இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. ஓப்பனா வச்சீங்கன்னா மாவு சீக்கிரமா ட்ரை ஆயிடும். இது மேல வந்து லைட்டா வீட் ஃபிளார் வந்து டஸ்ட் பண்ணிட்டு 2 சைடுமே வந்து பெரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த டார்ட்டிலா மாவு வந்து நான் பெரட்டிட்டேன். இது ரோட்டி அளவுக்கு ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம ஓரளவுக்கு மீடியம் திக்னஸ்ல வந்து பெரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம ஒரு தவால போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்ல வந்து தவா கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த டார்ட்டிலா மாவு வந்து போட்டுக்கலாம். 2 சைடுமே ஒரு நிமிஷம் இது லைட்டா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி நெய்யோ இல்ல எண்ணெயோ வந்து இது மேல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்பதான் ரொம்ப நேரம் வந்து இந்த டார்ட்டிலாஸ் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இப்ப 2 சைடுமே ஒரு நிமிஷம் வந்து இது ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். டார்ட்டிலாவோட எல்லா சைடுமே படுற மாதிரி இந்த நெய்யை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நெய் அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 மினிட்டுக்கு 2 சைடுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட மல்டிகிரெயின் டார்ட்டிலா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ கிட்ஸ்க்காக இந்த டார்ட்டிலா வந்து நான் ஒரு விராப் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்க போறேன். இந்த மல்டிகிரெயின் டார்ட்டிலாவை ஒரு பிளேட்ல வச்சுட்டு இதுக்கு மேல வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண புரோட்டீன் ஸ்ப்ரெட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த புரோட்டீன் ஸ்ப்ரெட்டோட வீடியோ லிங்கை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க.
இப்போ இதுக்கு மேல வந்துட்டு ஆனியன்ஸ் அண்ட் கியூக்கம்பர் வச்சு பண்ண சாலட் வந்து வச்சுக்கலாம். இதுக்கும் மேல இன்னும் கொஞ்சம் ஹெல்தியாவும் டேஸ்டியாவும் இருக்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ண வெஜ் ஷமி கபாப் வந்து நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த வெஜ் ஷமி கபாபோட ரெசிபி லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ இதுக்கு மேல வந்து லைட்டா பெப்பர் அண்ட் கிரீன் சாஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது ஒரு ஃபாயில் பேப்பர்ல வந்து இந்த மாதிரி ரோலை வந்து கவர் பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான், மல்டிகிரெயின் டார்ட்டிலா வச்சு பண்ற சூப்பரான வெஜ் wrap வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதே டார்ட்டிலாவை இன்னும் கொஞ்சம் கிராக்கர்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம நேச்சோஸ் சர்வ் பண்ற மாதிரி சர்வ் பண்ணலாம். இந்த மல்டிகிரெயின் wrapஓட நீங்க வந்து இந்த புரோட்டீன் ஸ்ப்ரெட் அண்ட் கிரீன் சாஸ் வந்து நீங்க சர்வ் பண்ணலாம். இந்த மல்டிகிரெயின் டார்ட்டிலாவை நீங்க ரோஸ்ட் பண்ணும்போது இன்னொரு 1 மினிட் எக்ஸ்ட்ராவா நீங்க ரோஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிராக்கர்ஸ் மாதிரி வந்துடும். இதை நீங்க சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல வந்து நீங்க உடைச்சுக்கலாம். இப்ப அதுக்கு மேல வந்து நான் கொஞ்சமா புரோட்டீன் ஸ்ப்ரெட் வந்து நான் வந்து இதுல அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்க எது வீட்ல ரெடி பண்ண சாலட் இல்லைன்னா இந்த ஷம்மி கபாப் மாதிரி நான் பண்ணிருக்கிறத வந்து உதுத்து போட்டுக்கிறேன் இதுக்கு மேல. இந்த மல்டிகிரெயின் டார்ட்டிலா ரெசிபியை நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹாப்பி குக்கிங். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.